உங்களுக்கு பெரியார்னா யாரு, அண்ணானா யாரு, அவங்கள பத்தி தெரியுமா? அண்ணானா என்னோட பெரியவங்க, பெரியார்னா வணக்கம் ரெட்டே தமிழ் நேயர்களே. சமீபத்துல பாத்தீங்கன்னா அரசியல் களத்துல ஒரு பெரிய விஷயம் வெடிச்சிருக்கு. அண்ணா பத்தியும் பெரியார் பற்றியும் தவறா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ரீசெண்டா ஒரு இன்ஃபுளுசரும் இதே மாதிரி பெரியாரை பற்றி ஒரு தவறான கூற்று சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு வெடிச்சிருக்கு. நிஜமாவே இப்ப இருக்கிற மக்களுக்கு பெரியார் பத்தினா யாரு, அவங்க என்னன்னு தெரியுமா அப்படிங்கறது தொடர்ந்து கேட்போம். நீங்க சிறு வயதுல இருந்தே பல முதலமைச்சர்களை பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சவர் யாரு, எதனால? எனக்கு பிடிச்சது விஜய் தான் பிடிக்கும். சின்ன வயசுல ஆனா விஜய் இன்னும் முதலமைச்சர் ஆகலையே. அதுதான் சொல்றேன். ஜெயலலிதாவை பார்த்துருக்கிறேன், ஸ்டாலின் பார்த்துருக்கிறேன். ஜெயலலிதா அப்போ ஓகே பரவாயில்ல, நல்லா இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டாலின் இப்போ ஏதோ கொஞ்சம் பண்ணிட்டாரு. விஜய் வந்தா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். விஜய் ஏன்னா ஆக்டிங்கும் நல்லா பண்ணுவாரு, எல்லாத்துலயும் நல்லா இருக்கும். அதனால விஜய் பிடிக்கும். எனக்கு பிடிச்ச முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் தாங்க. அவர் ஏழைங்க மனசில் நிறைய பேருக்கு இடம் பிடிச்சிருக்காரு. சத்துணவு திட்டத்தை கொடுத்துருக்காரு. அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான நேம் இருக்குது. எம்ஜிஆருக்காக தான் இந்த ஏடிஎம்கேன்ற ஒரு இது ஸ்டாண்டர்டாக நிற்குது. எல்லாருக்கும் நல்லது சேர்ந்துருக்காரு. அது இல்லாமல் ஒரு மாபெரிய ஆக்டர், அவர் நடிகர் வேற. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே அவர் நல்லது சேர்ந்துருக்காரு. அவரால் இந்த தமிழ்நாட்டோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தபடியாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அண்ணாவை சொல்லலாம், காமராஜரை சொல்லலாம். இவங்க 3 பேரும் என் மனசில் ரொம்ப பிடிச்சிருக்காங்க. எனக்கு விஜய். இன்னும் விஜய் அலட்சியம் ஆகலையே. அப்போனா அவங்க ஜெயலலிதா. சரி, ஏன் எதுக்காக விஜய் ஏன் பிடிக்கும், ஜெயலலிதாவை ஏன் பிடிக்கும்? விஜய் வந்தால் நல்லா இருக்கும்ப்பா. இந்த படிப்புக்கு உதவி பண்ணுவாங்க, இந்த ஏழை மக்களுக்கெல்லாம் உதவி பண்ணுவாங்க. இதனால ஜெயலலிதா அவங்க இருக்க போது நிறைய நல்லது செஞ்சுருக்காங்கக்கா. சரி, அதனாலதான்க்கா. நம்ம எப்போதுமே நம்ம அண்ணன் தான்க்கா, தளபதி. ஆனா இன்னும் அவர் சிஎம் ஆகலையே. சிஎம் ஆகலன்னு எனக்கா அடுத்து புதுசாக ஏதாவது யாருக்காவது வாய்ப்பு கொடுக்க வேண்டியதானே. நான் சின்ன வயசுல இருந்து பார்த்த சிஎம்னா ஜெயலலிதா அம்மா, அப்புறம் கலைஞர் ஐயா, அப்புறம் ஸ்டாலின், அப்புறம் எடப்பாடி அவங்கள பார்த்துருக்கேன். எனக்கு பிடிச்சதுன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே சின்ன பிள்ளையில இருந்து பிடிச்சதுன்னா ஜெயலலிதா அம்மா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க நல்லா பண்ணுவாங்க, அம்மா அப்பா தான் சொல்லியிருக்காங்க அவ்வளோ பண்ணுவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஐயாவும் கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா அவர் எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்காண்டி அடிக்கடி லீவ்லாம் விட்டார், அதனால பிடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கருணாநிதி ஐயா பிடிக்கும் அதனால. ஆனால் எங்கள் இப்போ நான் படிக்கிறது ஸ்டாலின் சார் மூலமாக தான் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் எனக்கு ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்கள எப்படி விட்டு தர முடியாது, அவரே ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் 12th முடிக்கும் போது எனக்கு நினைவு தரும் போது எனக்கு பிடிச்ச சிஎம்னா ஜெயலலிதா அம்மா தான். ஏன்னு சொன்னால் அவங்க தமிழ்நாடுக்கு இப்போ இருக்க ஆட்சியும் சரி, இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அந்த உமன் எம்பவர் மட்டும் சொல்லும் போது அவங்க அதை அதிகமாக பண்ணாங்க. ஒரு அம்மா மருந்தகம், அம்மா உணவகம், அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அம்மா தான். அது எப்படி சொல்றதுன்னா, நம்ம தமிழ்நாடு லெவலில் மட்டும் இல்லாமல் இந்தியா லெவலில் ஃபாரினர்ஸ் கூட அது பார்த்து ஓரளவுக்கு சர்ப்ரைஸ் ஆனாங்க. அது மாதிரி அம்மா டைமில் எடுத்துகிட்டு வந்த விஷயம் நிறையாவே இருக்குது. அதில் சொல்லப்போனால் அம்மா மெடிக்கல், அம்மா ஃபுட்டு, அதுக்கப்புறம் லேப்டாப்ஸு, இது மாதிரி நிறையா சொல்லலாம். அதாவது எங்கள் ஜென்ரேஷன் அது ஒரு 2014 to 2020 வரைக்கும் ஏடிஎம்கே பீரியடில் ஒரு பெஸ்ட் பீரியட்னா அம்மா இருந்த வரைக்கும். அதுக்கப்புறமும் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவங்க பண்ண அளவுக்கு இப்போ இல்லை. சப்போஸ் அவங்க இன்னும் இருந்திருந்தாங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் வேறு லெவலில் வந்துடும். டோட்டலாக இப்போ ஜிடிபி இந்த ஆட்சியில் அதிகமாக தான் இருக்குது. பட் இன்னும் அம்மா இருந்தாங்கன்னா இந்தியா லெவலில் நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல வந்துடும். அப்படி பார்க்கும்போது எனக்கு பிடிச்சது ஜெயலலிதா. இப்போ விஜய் கட்சி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வச்ச முன்னுதாரணம் பார்த்தீங்கன்னா அண்ணா, பெரியார் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு பெரியார்னா யாரு, அண்ணானா யாரு, அவங்கள பற்றி தெரியுமா? அண்ணானா என்னோட பெரியவங்க, பெரியார்னா பெரியவங்க. பெரியார்னா பெரியவங்க, பெரியார்னா யாரு? பெரியார்னா அதாவது கட்சியில இருந்தவங்க தான். அண்ணா பெரியார்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்ணா பெரியார் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், அவர் யாரு, எதனா உங்களுக்கு தெரியுமா? இல்லைக்கா. உங்களுக்கு பெரியார்னா யாரு, அண்ணானா யாரு? பெரியார் எப்படி ஒரு போட்டு நான் கேள்விப்பட்டீங்க. எனக்கு 2 பேருமே நோ கேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்விக்காக சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ எல்லாருமே படிச்சுட்டு வரனால இப்போ எல்லாருமே தெரியுது யார் யார் நல்ல தலைவர்கள், யார் யார் இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னு படிச்சு வரனால தெரியுது. ஸோ பெரியாரும்
அவங்களும் என்னைய பொறுத்தல அவங்க பெரிய பெரிய தலைவர்னு தெரியும். அவங்க வந்து எப்படி சொல்றதுன்னா பெரிய விஷயத்துக்குலாம் போராடி இருக்காங்க, அதோட தெரியும். ரொம்ப பெரியார் அண்ணா பத்தி நான் அந்த அளவுக்கு படிச்சது இல்லை. எனக்கு மேக்சிமம் நான் வந்து ரொம்ப ஒரு பெரிய தலைவராக நினைக்கக்கூடியவர் வந்து ஒன்று வந்து சேக்குவரா, அடுத்தது வந்து நம்ம லோக்கல் பாலிடிக்ஸ் ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல பார்க்கும்போது ஜெயலலிதா அம்மா. பெரியாரு நம்ம சொல்லும் போது நான் வந்து நிறைய டிபேட்ல பார்க்கும்போது ஒரு சில பேர் வந்து பெரியார் வந்து ப்ரைஸ் பண்ணி பேசுறாங்க. அப்படி அவர் என்னதான் சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது ஒரே வேர்டுக்கு ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மீனிங் இருக்கும். அது ஆக்சுவலாக தெரியல எனக்கு. ஒரு வேர்டுக்கு நிறைய மீனிங் இருக்கும்ல, அந்த மாதிரி அவர் சொன்ன சென்டென்ஸ் வந்து அவரோட நோக்கத்துலேருந்து பார்க்கும்போது அது கரெக்டு. இப்போ எனக்கு பிடிச்ச ஜெயலலிதா அம்மா, நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு நான் பிடிக்கும். இப்போ உங்களை கேட்டால் நீங்கள் சப்போஸ் கலைஞரை பிடிக்கும்னு சொன்னால் அது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ. அது மாதிரி அவர் ஒரு சென்டென்ஸ் சொன்னார், அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டாக தோணுச்சு. இப்போ தமிழர்கள் காட்டு மிராண்டி அப்படின்னு அவர் வார்த்தை சொன்னார். அது அவர் சொன்னது வந்து காட்டு மிராண்டின்றது ஆதிக்குடியிலேருந்து நம்ம வந்ததை அது காட்டு மிராண்டின்னு அவர் மென்ஷன் பண்ணாருன்னு சொல்லிட்டு பெரியாரிஸ்ட் சொல்கிறாங்க. அதை நம்ம பீப்புள்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்கும், தமிழர்கள்லாம் காட்டு மிராண்டின்னு சொல்லிட்டு போயிட்டாருப்பா, அதனால அவர் எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது மாதிரி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பெரியாரிஸ்ட பிரைஸ் பண்ணி பேசுறவங்க அவங்களுக்கு பிடிக்கும், அதை தப்பா புரிஞ்சவங்களும் அவங்களுக்கு பிடிக்காது. ஆனா அண்ணா வந்து ஈக்குவல். டிஎம்கே எடுத்துட்டாலும் சரி, ஏடிஎம்கே எடுத்துட்டாலும் சரி, அவர் தான் ஒரு ஹெட் ஆஃப் தி பாலிடிக்ஸ். இந்த மாதிரி அண்ணா வந்து அந்த அளவுக்கு அவர் மேல எந்த ஒரு புகார் வந்தது இல்லை. பட் ஆனா பெரியார் வந்து வேற. அப்ப எல்லாமே பாக்குற கண்ணோட்டத்துல தான் கண்ணோட்டத்தில் தான் இருக்கு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல திருக்குறள் ஒரு மலம் சொன்னாரு, அந்த மாதிரி தமிழர்கள் ஒரு காட்டு மிராண்டின்னு சொன்னார். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் சொன்னது வந்து அவங்கள பிடிச்சவங்களுக்கு அது நல்லதா தோணுச்சு. எனக்கு இவரை பிடிக்கலப்பா, அவர் சொல்றது மொத்தமே தப்பு அப்படின்றவங்களுக்கு அது வந்து. ரெட்டேப் தமிழ் நேயர்களே, நான் பல மக்கள் கிட்ட பெரியார் யாரு, அண்ணா யாரு அப்படிங்கிற கேள்விகளை வச்சேன். ஆனா யாராலையுமே ஒரு தெளிவான பதில் சொல்ல முடியல. வெறும் ஒரு சில பேர்னாலதான் பெரியார் யாரு அப்படிங்கிறது தெரியவே வந்திருக்கு. இருந்தாலும் அரசியல் தலைவர்களும் சரி, நீங்களும் சரி, பல தடவை பெரியார் பத்தி பல கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற மக்களுக்கு பெரியார்னா யாருன்னே தெரியல. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.